ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து Mturkல ஒரு சர்வே வந்திருக்கு. யார் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே. டோட்டல் டைம் வந்து 60 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து 3 மினிட்ஸ் போயிடுச்சு. 40% ரிவார்டு. இப்போ ஒர்க்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஷார்ட் சர்வேன்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபாலோ திஸ் லிங்க்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நம்ம போயிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4 டிஜிட் கோடு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 4 டிஜிட் கோடை வந்து இங்கே கொடுக்கணும், கொடுத்து சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சர்வேக்குள்ளே போகலாம். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லிங்க்குள்ளே போய்க்கலாம். இது வந்து ஒரு அவியேஷன் ஜாப் பிக்சர்ஸ்ன்னு போட்டு இந்த டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணுற சர்வே தான் அது. 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து இருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேட்குறாங்க, நான் எஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஜெண்டர் கேட்குறாங்க, கொடுத்துருங்க. ஏஜ் அதையும் கொடுத்துருங்க. இந்தியன் எத்தினிசிட்டிங்கிறது இந்தியன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். யூ வில் பி பிரசன்டட் 40 இமேஜஸ். 40 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் எக்ஸாமின் ஈச் இமேஜ், செலக்ட் த அப்ரோப்ரியேட் அவியேஷன் ஜாப் தட் பர்சன் இஸ் பெஸ்ட் ஷூட் ஃபார். அதாவது பர்சனுடைய பெஸ்ட்டு சூட்டபிள் வந்து எந்த இமேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அவியேஷன் ஜாப் யூ கேன் செலக்ட் ஃப்ரம் ஆர் பைலட்டு, கோ பைலட்டு, ஃப்ளைட் அட்டண்டன்ட்டு, கேட் ஏஜென்ட்டு, கிரவுண்ட் க்ரூ, டிஎஸ்ஏ ஏஜென்ட்டு, இந்த மாதிரி வந்து மொத்தம் 6 வகையான போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்க்கு வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து எப்படி ரிலேட்டடாக இருக்குங்கிறத நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ப்ளீஸ் எக்ஸாமின் ஈச் இமேஜ், செலக்ட் அப்ரோப்ரியேட் அவியேஷன் ஜாப் தட் பர்சன் இஸ் பெஸ்ட் ஷூட் ஃபார். இந்த பர்சன் வந்து எந்த பொசிஷனுக்கு வந்து ஷூட்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃப்ளைட் அட்டண்டன்ட்டு. மேக்ஸிமம் வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் அட்டண்டன்ட்டுக்கு தான் வந்து எடுப்பாங்க. அதனால் நம்ம ஃப்ளைட் அட்டண்டன்ட்டு இந்த பர்சனுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ ஜென்ஸு. இது பார்க்கறதுக்கு வந்து கிரவுண்ட் க்ரூ. நம்மளோட ஒப்பீனியன் தான். இப்போ நான் கொடுக்குறதே நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா சர்வே பொறுத்த வரைக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கு தோணுறதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லாம் முடிச்சாச்சு. கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். பேஜ் 2 மொத்தம் வந்து பேஜ் 5 இருக்குது. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் முடிச்சாச்சு. இப்போ 2வது பேஜில் இதே மாதிரி சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஃபோர்த் பேஜ் வந்தாச்சு. கடைசி பேஜ் வந்தாச்சு. Please input your initials followed by your age. For example, if your name is John Smith, you are 23 years old, then you would put JS23. அதாவது இப்போ வந்து கோடு வந்து இப்படி தான் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து Mturk பேஜில் என்ன இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் பேர் வந்து இந்த பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இந்த கோடை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இங்கேயும் வந்து சப்மிட் பண்ணணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து உங்கள் நேம் என்னவோ அதை தான் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து அந்த கோடை பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ ஹிட் பேஜ் வந்தாச்சு. இந்த பேஜில் வந்து வாட் வாஸ் த கோடுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கோடுங்கிற இடத்துல வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கிற அந்த கோடை வந்து போட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.